மார்ச் 1ஆம் தேதி காஞ்சிபுரம் பரந்தூர் வீனஸ் அரங்கத்தில் மாலை 3 மணிக்கு அனைத்து வேளாளர் முதலியார் பிள்ளைமார் ஒற்றுமையை வலியுறுத்தி நடைபெறும் தமிழக நீதிச் சங்கத்தின் முதல் மாநில மாநாடு. அழைக்கிறார் நிறுவன தலைவர் காஞ்சி தமிழன் டாக்டர் என் கார்த்திகேயன். அனைவரும் அலைக்கடலென திரண்டு வாரி வாரி. ஆரம்ப காலகட்டத்தில் காக்கி சட்டை போட்டிருப்பார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாருன்னா, வனாதிகாரிகளை பிடிச்சி கொண்டே வச்சுருக்கும் போது அவுவோட்டு உடையை வாங்கி போட்டுக்கிட்டார். ஒரு காலகட்டத்தில் இந்த காக்கி உடையும் காட்டி கொடுத்துருக்கு, வனத்துறை கொடுத்த உடையும் காட்டி கொடுத்துருக்கு. அப்போ ஒரு புதிய உடையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் என்ன செய்கிறாருன்னா, பச்சையும் இருக்காது, அது கருப்பாகவும் இருக்காது. அப்படி உடையை ஏன் தேர்வு பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற உண்ணி முள் செடி நிறைய இருக்கும் காடு முழுக்கவே. இந்த உண்ணி முள் செடிகளுடைய நிறம் என்னவோ அதே நிறத்து போல தான் அவர் சட்டையை. வீரப்பனார் இன்னொரு விஷயம் செய்வார், என்னென்னா உள்ளாடைகளை கூட பச்சை உடையில் தான் அந்த பனியன் காலத்தில் எடுப்பார். அப்போ வீரப்பனார் என்ன செய்வார்னா, உள்ள ஒரு உடை மாட்டிருப்பார், பேண்ட்டு. அவர் பெல்ட் இருக்குல்ல, அது தமிழ்நாடு அரசு வனத்துறை விட்டு சிவப்பு கலர் பெல்ட்டு. அது எங்கேயாவது அடிச்சது நடுவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வனத்துறைன்னு எழுதியிருக்கும். அந்த பச்சை சட்டையை ஒரு நாள் தேய்க்க சொன்னார். என்னைய தேய்க்கிறது எப்படி காட்டுக்கலாம், அயன் பாக்ஸாக வச்சுருக்கணும் இல்லை. அதுக்கு என்ன சொன்னார்னா, அப்பா ஆசிரியர் வர்றாரா, கொஞ்சம் மடன்னு போடணும்ப்பா அப்படின்னாரு. அதுக்கு என்ன வேணும், தேய்க்கணும்ப்பா. உடனே கட்டையெல்லாம் வச்சு எரித்து அதை அடுப்புக்கறியை உருவாக்கி கறியை காய வச்சு, சரி அது ஈயத்தட்டு தானே, ஈயத்தட்டில் போட்டு கொட்டி துணியை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு தேய்ச்சேன் பாருங்க, அவட்டு பச்சை சட்டையை தின்னு பிடிச்சி. அப்போ சனியா இருக்கிற ஒன்றையும் இப்படி பண்ணிப்பேன். நீ தானே தேய்க்க சொன்னேன், அயன் பாக்ஸை வச்சு இங்கே தேய்க்க முடியும், தேய்க்கிற பெட்டியை வச்சு. தட்டில் ஓட்டேன் ஓவர் சூடாகிடுச்சு. அதுனா அப்போ தண்ணி தெளித்து நீ பாட்டுக்கு பண்ண வேண்டியதானே. தூங்கும்போது என்ன செய்வார்னு சொன்னால், எந்த சட்டையும் கழட்ட மாட்டார். ஆனால் குளிக்கும்போது எல்லாத்தையும் கலட்டிட்டு முதல்ல ஒரு சட்டை தான் துவைப்பார். பச்சை கலர் இருக்கே, இந்த பச்சை கலருக்கு எங்களுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கும். காட்டுக்குள்ளே பச்சை நாகம்னு ஒன்று இருக்குது தெரியுமா. பச்சை சட்டையை நம்ம வச்சு கணக்கு பண்ணி பார்க்குறோம். அது காவல்துறைக்கு தெரியாதுங்கிறதுக்காக மட்டும் இல்லை. பச்சை உடை கூடுமானவரை ஒரு சட்டை 3 மாதத்துக்கு அதுக்கு மேலெல்லாம் தாங்காது. ஏன்னா இந்த 2 பக்கமுமே மஞ்சி மாதிரி வந்துடும். அந்த உண்ணி முள் இழுத்து சில இடங்களில் சூறா முள் கூட மாட்டிடும் நம்ம கையில். அப்போ இந்த மாதிரி ஒரு பச்சைக்கும் வீரப்பனாருக்கும் ஒரு மிக நெருக்கம் இருக்குது காட்டுக்குள்ளே. அதனால் சட்டையை பாதுகாக்கிறது என்பது நிறைய விஷயம், அதில் மறக்க முடியாத விஷயம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு முகிலன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தற்பொழுது வீரப்பன் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த உடை இருக்குல்ல, ஆமாம், காடுக்குள்ள ஃபுல்லா பச்சைன்னு இருக்கும். அதுக்குள்ள ஒரு பச்சை சட்டை போட்டுட்டு நின்னா நம்ம தூரத்திலேருந்து பார்க்கும்போது அடையாளம் காணப்படுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு ஒன்று இருக்குது. அது ஒரு ஸ்கெட்சு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த பச்சை சட்டை போடுறதுலே ஒரு சில சிக்கல்கள் இருந்ததா கேள்விப்பட்டேன். அந்த சட்டையில் இருந்த சதி என்ன? முதல்ல வெள்ளைச்சட்டை யானைக்கு பிடிக்காது. அப்படியா? ஆமாம், வேட்டி கட்டிட்டு வந்தாவோ வெள்ளைச்சட்டை போட்டுட்டு காட்டுக்குள்ளே போனாலும் கொண்டு போடும். அந்த மாதிரி நாங்கள் நிறைய, அதுக்கு என்னமோ தெரியல, அதுக்கு தந்தம் வெள்ளையாக இருக்குது. நான் கூட கேட்டேன், அது விட்டு தந்தத்தை அதுவே ஒடிச்சுக்குமான்னு கேட்டால் சிரிக்கிறாங்க. நல்ல கேள்விதான். வெள்ளைச்சட்டை வெள்ளை வேட்டி அதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி அடித்து கொன்னவங்கள நான் பார்த்துருக்கேன். வீரப்பன் ஐயாவுடைய அப்பா கூட அந்த மாதிரி தான். அவர் காட்டெருமை அதுக்கு முனுசாமியை கொண்டது. இப்போ வீரப்பனார் விஷயத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, முதல்ல ஏன் அந்த பச்சை சட்டையை அவர் தேர்வு பண்ணுறாரு. ஆரம்ப காலகட்டத்தில் காக்கி சட்டை போட்டிருப்பார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாருன்னா, வனாதிகாரிகளை பிடிச்சி கொண்டே வச்சுருக்கும் போது அவுவோட்டு உடையை வாங்கி போட்டுக்கிட்டார். ஒரு காலகட்டத்தில் இந்த காக்கி உடையும் காட்டி கொடுத்துருக்கு, வனத்துறை கொடுத்த உடையும் காட்டி கொடுத்துருக்கு. அப்போ ஒரு புதிய உடையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் என்ன செய்கிறாருன்னா, பச்சையும் இருக்காது, அது கருப்பாகவும் இருக்காது. அப்படி உடையை ஏன் தேர்வு பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற உண்ணி முள் செடி நிறைய இருக்கும் காடு முழுக்கவே. இந்த உண்ணி முள் செடிகளுடைய நிறம் என்னவோ அதே நிறத்து போல தான் அவர் சட்டையை தேர்வு பண்ணுறாரு. உண்ணி முள், உண்ணி இந்த கலர் மாதிரி. ஆமாம், அந்த பச்சை கலரில் அவர் ரெடி பண்ணுறாரு. அது காரணம் என்னென்னா, அந்த செடிகளுக்குள்ளே தான் அதிகமான வாழ்க்கை.
அப்போ அது பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணுறாரு. ஒரு முறை அப்படித்தான் நாங்கள் இருக்கும்போது நடந்த ஒரு சுவையான சம்பவம் என்னென்னா, அன்னை முத்துக்குமார், சுபா முத்துக்குமார் இருக்காங்கள்ல, அவருடைய நண்பர் வந்து மணின்னு சொல்லிட்டு திருப்பூரில் இருக்கிறார். அவர் தான் புலிகளுக்கும் உடை தைச்சி இங்கேருந்து நிறைய உடைகளை அனுப்பிச்சி வைப்பாங்க. அவங்க புலிகளுடைய உடை தான் உங்களுக்கு தெரியுமே, கடலுக்குன்னா நீல நிறந்த இது, அது வானூர்தி படைக்கு வேறு, அதுக்கப்புறம் தரைப்படைக்கு வேறு, அப்படி வெவ்வேறு விதமாக இருக்குது. அந்த மாதிரி அங்கே மணிக்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு தையக்கடையில் சொல்லிட்டார், பச்சை உடை இந்தந்த சைஸில் தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பேண்ட்டு 20 சட்டை. நீங்கள் சட்டை வந்து எப்படி இருக்கும்னா சாக்கு பை மாதிரியே இருக்கும். எதுக்கு அப்படி சாக்கு பை மாதிரி அதை தைக்கிறாங்கன்னு சொன்னால் 2 விதத்துக்கு பயன்படும். ஒன்று குளிருக்கு பயன்படும், 2வது உன்னிமுள் செடி இருக்குல்ல, அந்த முள்கள் இழுத்து மெல்லிசான சட்டை போட்டோம்னா 3 நாளைக்கு தாங்காது. அந்த இவ்வளவு கனமான அந்த பச்சை உடையை உடுத்தினப்போ அந்த காவல்துறை எந்த மாதிரி தச்சு போடுறாங்களோ அதே மாதிரி தான் 2 பக்கமும் பை, கையெல்லாம். இங்கே வந்து காவல்துறை அரைக்கை போடுவாங்க, நாங்கள் முழுக்கை போடுவோம். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அந்த உன்னிமுள் போட்டு இழுத்துரும் நமக்கு. அப்படி இருந்துமே இங்கெல்லாம் இழுத்துணும், இந்த காதெல்லாம் இழுத்துரும். இந்த காதெல்லாம் எங்களுக்கு கருப்பாக தான் இருக்கும் நுழைஞ்சி கிளஞ்சி போகும்போது. அப்போ முழுக்கை சட்டை தான் அதை தைப்போம். அப்போ திருப்பூர் மணி என்ன பண்ணுறாருன்னா தைக்க கொடுத்துட்றாரு. அவரும் கவனிக்கலை. அவன் தையக்காரன் வந்து என்ன செஞ்சு விட்டான், தச்செல்லாம் முடித்து எல்லாத்துக்கும் அவன் ஸ்டிக்கரை ஒட்டிட்டான் இந்த காலரில் பின்னாடி. இதை வாங்கிட்டு வர்ற ஆளும் ஒரு காட்டுவாசியால் அவன் அதை அந்த புரிதலே இல்லை அவங்களுக்கு, இது இருந்த அண்ணன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல். அப்போ வந்து அது எப்படி மாட்டுதுன்னு சொன்னால், காட்டுவாசி கொண்டு வந்த உடையில் வந்து மாட்டிடுது. மாட்டும் போது அது எந்த கடை, யாருக்கு தைச்சிங்க அப்படிங்கும்போது அது வீரப்பனார் கும்பலுக்கு தைச்சது. எங்கடா இருக்குது அந்த கடை, புடுறா அப்படின்னு திருப்பூரை போய் பிடிச்சி தைச்சவனையும் பிடிச்சிட்டாங்க, வாங்கிட்டு வந்தவனையும் பிடிச்சிட்டாங்க. யாரா தைக்க சொன்னதுங்கிறத மணியை தேடுறாங்க கடுமையாக. அப்போ மணி தலைமறைவாயிடுறாரு. அந்த அட்ரஸ் வந்து இப்போ நேஷ்னல் டெய்லர் அப்படின்னு இருந்துச்சு. அதில் நான் பார்க்க அது ஏதோ ஒரு தெருவெல்லாம் போட்டு அது திருப்பூர்னு போட்டுருந்துச்சு. பிடிச்ச உடனே பாவம் இந்த அப்பாவி ஏதோ சட்டையை வாங்கிட்டு வந்ததை அவனுக்கு ஒன்றும் அறியாது. அவனை தூக்கி கொண்டே மைசூர் சிறையில் அடைச்சாங்க, அந்த தச்சவனையும் தூக்கி கொண்டே மைசூர் சிறையில் அடைச்சிட்டாங்க. அப்போ அண்ணன் முத்துக்குமார் சொன்னார் என்னென்னா, இது கவனிக்காமல் வந்துருச்சு, இல்லைன்னா அது கண்டிப்பாக யாருமே மாட்டியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி இந்த தையல் கடை தைப்பவர்கள் பின்னாடி வந்து அந்த காலரில் அந்த பேர் போடாமல் இருந்திருந்தால் அந்த 2 பேர் சிறைக்கு போயிருக்க மாட்டாங்க. 10 ஆண்டுகள் சிறையில் இருந்தாங்க. சட்டை தைச்சதுக்கு 10 ஆண்டுகள் சிறையில். ஆமாம், அதெல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீரப்பனார் இன்னொரு விஷயம் செய்வார் என்னென்னா, உள்ளாடைகளை கூட பச்சை உடையில் தான் அந்த பனியன் காலத்தில் எடுப்பார். அதில் என்னென்னா, இப்போ குளிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், குளிக்க போகும்போது ஒரு ஆறில் தண்ணி வருது. இந்த எப்போதுமே மரங்கள் 2 பக்கமும் அடர்ந்து இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சில இடங்களில் வெட்ட வெளியில் ஆறு ஓடுதில்ல, அதில் போய் குளிப்போம். அப்போ குளிக்கும்போது பச்சை சட்டியை போட்டுக்கிறது, அந்த டவுசர் சட்டி மாதிரி இருக்குங்களா, அதுதான் போடுவார் ஒரு பனியன் கிளாத்தில். இதை விட இன்னொன்று இருக்குது என்னென்னா, அந்த பேண்ட் வந்து கொஞ்சம் மெல்லிசாக தான் போடுவாங்க, சட்டை அளவுக்கு பேண்ட் இருக்காது. ஏன்னா பேண்ட் நாங்கள் குளிக்கிறதே அபூர்வம் தானே, குளிக்கவே மாட்டோம். நான்லாம் முதல் போய் 18 நாள் குளிக்கலைங்கிறது பெரிய அதிசயம். வேர்வை தான் எங்களுக்கு குளிப்பாட்டுறதே, பொழுன்னு ஊற்றிடும் வேர்வை துளிகளை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேண்டை வந்து மெல்லிசாக போடுறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல எங்கேயாவது குளிக்கிறோம், ஒரு பேண்ட் தானே வச்சுக்க முடியும், நிறைய சேர்த்து வச்சுக்க முடியாது துணிமணிலாம். ஏன்னா அந்த சுமையை யார் தூக்குறது, மாற்று உடையெல்லாம் இருக்காது. ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை அவ்வளோதான், அதைத்தான் போட்டுக்கணும், அதைத்தான் துவச்சும் போட்டுக்கணும், அதைத்தான் காய வச்சுக்கணும். நீ காய வைக்கிறவரை கோமணத்தோடு தான் நிற்கணும், வேறு வழி இல்லை. அப்படி தான் அங்கே நிலைமை. அதுவும் வந்து துவச்சி முடித்த உடனே பாறைக்காய்ச்சலில் போட்டுருவோம். பாறைக்காய்ச்சல்னால் சீக்கிரம் காஞ்சிரும். அப்போ வீரப்பனார் என்ன செய்வார்னா, உள்ளே ஒரு உடை மாட்டியிருப்பார், பேண்ட்டு. அவர் பெல்ட் இருக்குல்ல, அது தமிழ்நாடு அரசு வனத்துறை விட்டு சிவப்பு கலர் பெல்ட்டு. அது எங்கேயாவது அடிச்சது நடுவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வனத்துறைன்னு எழுதியிருக்கும். பார்த்தீங்கன்னா அது வேடிக்கையாக இருக்கும், இழுத்து மாட்டுவார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஏதுனே பெல்ட் அப்படின்னா, நம்ம தம்பியோடு தான் வாங்கிக்கிட்டேன் அப்படிம்பாரு. அதே மாதிரி பெரிய உடை ஒன்று தப்பார். ஆமாம், அது முழங்காலுக்கு இருக்கும், ரெயின் கோட்டு மாதிரி. ஆனால் உள்ளே வந்து அந்த கனமான கிளாத்தில் போட்டிருக்கிறார்ல, அது வெளியில் உள்ள கிளாத்தை அப்படி போட மாட்டார், பேண்ட் கிளாத்தில் தைச்சிருப்பார். அது எதுக்குன்னா, மேலே 2 பை இருக்கும், சைடில் 2 பை இருக்கும். இது எல்லாமே என்னென்னா சும்மா இருக்க மாட்டாதுல, மூலிகையில் தூக்கி இதுக்குள்ள அடைஞ்சிக்கிடுவார், தோட்டாக்களை தூக்கி அதுக்குள்ளே போட்டுக்கிடுவார். தோட்டாக்கள் கூட என்ன செய்வார்னா, சில்வர் பேப்பரில் வந்து சுற்றி உள்பை அந்த சட்டை இருக்குல்ல, கனமான சட்டை, அந்த பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்குவார். கிட்டத்தட்ட அவரை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், அந்த பெரிய உடை தொங்குறதுக்கும் அவர் பேண்ட்டு, அவருக்கு அந்த சாதாரண செப்பல், அவர் நடக்கிற விதம்,
அவருடைய பை இதெல்லாம் ஒரு தோற்றத்தை பார்த்தீங்கன்னா ஏதோ நிறைமாத கர்ப்பிணி இருக்கிறது மாதிரி ஆமா. அவ்வளவும் உள்ள வயிற்றுக்குள்ள தோட்டாக்களை நிரப்பி வச்சிருப்பாரு, மூலிகைகளை சேமித்து வச்சிருப்பாரு. இப்போ இந்த பச்சை உடையில் வந்து என்ன செய்வார்னா சில இடங்கள்ல இன் பண்ணுவாங்க, காட்டுக்குள்ளே இன் பண்ணி தான் இருப்பான் எப்போதுமே. அவர் இன் பண்ணுவார், நாங்களாம் இன் பண்ணுறது இல்லை. அவர் இப்போ வெளியில் ஒரு உடை தான் தொங்குது இல்லை, இதுக்கும் தொங்கி அதுக்கும் தொங்குனா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும், அந்த பை வந்து இடிக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வார்னா சட்டையை வந்து இன் பண்ணிடுவார். மேச்சட்டை மேலே ஒன்று தொங்கும் பாருங்கள், அது அப்படி காத்தாட அப்படி அதுக்கு டொமாட்டோமான ஆடிக்கிட்டு கிடக்கும் ரெண்டு பக்கமும். உட்கார்றது கூட அந்த சட்டையை போட்டுக்கிட்டு உட்கார்றது கூட கையை ஊனி அப்படி உட்காந்து இது ரெண்டையும் விளக்குவார். இப்படி அந்த சட்டையை விளக்கி விட்டு அது தனியாக கிடக்கும். அப்புறம் இந்த சட்டை இருக்குது. அதே மாதிரி அந்த உண்ணி முள் சொன்னல, அதில் உண்ணிகள் நிறைய இருக்கும், இந்த கடிக்கும்ல அந்த உண்ணிகள் நிறைய இருக்கும். அந்த உண்ணிகள் வந்து என்ன செஞ்சிடும்னா செடிகளுக்குலாம் நுழைஞ்சு போகும்போது உடம்புல வந்து நிறைய கடிச்சிட்டு கிடக்கும். அப்போ எல்லாத்தையும் கலட்டணும், கலட்டி வெந்நீரில் வந்து அந்த சட்டைகளை வந்து நனைக்கணும். அப்போ தான் அது சாகும். இல்லைன்னா அது கடிச்சிக்கிட்டே இருக்குது, அந்த சட்டையில் ஓட்டிக்கிட்டு திருப்பி போட்டாலும் கடிச்சிக்கிட்டே இருக்கும். வெந்நீரில் நினச்சிட்டோம்னா செத்துரும். அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. அந்த பச்சை சட்டையை ஒரு நாள் தேய்க்க சொன்னார் என்னைய. தேய்க்கிறது எப்படி காட்டுக்கலாம், அயன் பாக்ஸாக வச்சுருக்கணும் இல்லை. அதுக்கு என்ன சொன்னார்னா, அப்பா ஆசிரியர் வர்றாரா, கொஞ்சம் மடன்னு போடணுப்பா அப்படின்னாரு. அதுக்கு என்ன வேணும், தேய்க்கணுப்பா. உடனே கட்டையெல்லாம் வச்சு எரித்து அதை அடுப்புக்கறியை உருவாக்கி கறியை காய வச்சு அது ஈயத்தட்டு தானே, ஈயத்தட்டில் போட்டு கொட்டி துணியை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு தேய்ச்சேன் பாருங்க, அவட்டு பச்சை சட்டையை தின்னு பிடிச்சி. அப்போ சனியா இருக்கிற உடனே இப்படி பண்ணிவிட்டேன். நீ தானே தேய்க்க சொன்னேன், அயன் பாக்ஸை வச்சு இங்கே தேய்க்க முடியும், தேய்க்கிற பெட்டியை வச்சு. தட்டில் ஓட்டேன் ஓவர் சூடாகிடுச்சு. அதுண்ணே அப்போ தண்ணி தெளித்து நீங்கள் பாட்டுக்கு பண்ண வேண்டியது நான் ஒரு செட்டை வச்சுருந்தது தட்டு தின்றுச்சு கரெக்டாக. அது என்னென்னா காலரில் முதல்ல தேய்க்காமல் நான் என்ன செஞ்சு விட்டேன், விரிச்சிட்டு நடுமையத்திலே வச்சுட்டேன், முதுகு பக்கம் ரவுண்டாக ஓட்ட விழுந்துருச்சு. அப்புறம் என்னப்பா பண்ணுறது, என்னப்பா இப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேத்துக்குள்ளி என்ன எக்ஸ்ட்ரா ஒரு சட்டை வச்சுருந்தார். அவர் எப்போதுமே வச்சுருப்பார். சட்டை நிறைய இருக்கும். அது எங்கே இருக்கும்னா ஏதாவது ஒரு பகுதியில் புதைச்சி வச்சுருப்போம். தேவைப்பட்டால் அங்கே போய் சட்டை எடுத்துக்க போகிறோம். தூக்கிக்கிட்டே திரியிற வழக்கம் இல்லை. ஆனால் அப்படி இருந்துமே சேத்துக்குள்ளி என்ன ஒரு சட்டை வச்சுருந்தார் எக்ஸ்ட்ரா. அப்புறம் அந்த சட்டையை கொடுத்துட்டு அந்த சட்டையை புதைச்சி விட்டோம். கீழே புதைச்சிடணுமே, வச்சுக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நெருப்பு தின்ன சட்டை அதில் ஒன்று உண்டு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தூங்கும்போது என்ன செய்வார்னு சொன்னால் எந்த சட்டையும் கழட்ட மாட்டார். ஆனால் குளிக்கும்போது எல்லாத்தையும் கலட்டிட்டு முதல்ல ஒரு சட்டை தான் துவைப்பார். உள் சட்டைனா உள் சட்டையை துவைச்சி காய வச்சுருவார். அது காயிற வரை வெளிச்சட்டையை தூக்கி மாட்டிக்கிட்டு திரிவார். காஞ்சதுக்கு பிறகு தான் இந்த சட்டையை துவைப்பார். ரெண்டையும் துவைச்சி போட்டு அது காயலை மேலில் வந்து சில இடங்களில் என்ன பண்ணுவோம்னா துணிமணிலாம் துவைச்சி ஈரத்தோடவே போட்டுக்கிட்டுலாம் நடந்தோம், அரை மணி நேரத்தில் காஞ்சிரும். அந்த நடக்கிற நடைக்கு அடிக்கிற காற்றுக்கு போடுற வெயிலுக்கெல்லாம் அது இயல்பாகவே காஞ்சிரும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரே பேண்ட் தான் எல்லாருமே வச்சுருப்போம். அவங்கவுங்களுக்கு எனக்கு ஒரு பேண்ட் தைச்சி கொண்டு வந்தாங்க பாருங்கள், அன்றைக்கி தான் செம காமெடி. பெருசாகிடுச்சு எனக்கு. அங்கே யாரும் அளவு கொடுத்து தைக்கிறது இல்லை, எனக்கு பெருசாகிடுச்சு. அண்ணே பெருசாகிடுச்சுனே அப்படின்னேன். சேத்துக்குள்ளி அங்கிட்டு இருந்துக்கிட்டு என்ன சொன்னான், 2 கட்டையை வெட்டி சொருகிக்க கரெக்டாக வந்துடும் அப்படின்னாரு. ஏன்னா என்ன பெருசாக இருக்குண்ணே, ஒண்டா அது அவரு அப்படின்னாரு. அவுத்து விட்டு சட்டியோடு நின்றுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா தைக்கிறாரு, பெரிய ஊசி வச்சுக்கிட்டு எடுப்பு அந்த பின்னாடி உள்ளதை மடித்து அதை தச்சு அது ஒரு லெவலுக்கு கொண்டு எல்லாம் பிரிக்கிறார். அவரே பிரித்து அவரே தைச்சிட்றாரு கையில். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, ஒரு தடவை சட்டை இல்லாத காலத்தில் அவரே வந்து ஒரு கிழிஞ்ச சட்டை எப்படி சட்டை மாதிரி தைக்கணுமோ அழகாக தைச்சி வீரப்பனாருக்கு கொடுக்குறாரு. நீ கைத்தையிலாவே சட்டையை தைச்சிருவாங்க, கத்திரிக்கோல் வச்சு அவங்களே கட் பண்ணுவாங்க. எல்லா உபகரணங்களும் இங்கே வச்சுருக்குறோம், ஊசி நூல் எல்லாமே வச்சுருப்போம். இதில் என்னென்னா எல்லாத்தையும் பச்சையாக்கிட்டு படுக்கையை மட்டும் வெள்ளையாக வச்சுருப்போம். சிலிப்பர் சாக்கில் தைக்கிறது. நாங்களும் சொல்லுவோம் ஏதாவது பச்சை இது கலர் கிடச்சி, எங்கே பச்சை கலர் இல்லை சிலிப்பர் சாக்கு கிடைக்கிது, அதை கட் பண்ணி நாங்கள் தைக்கும் போது அதுவும் ஊசியில் தான் தைச்சிக்குவோம். பொதுவாக வீரப்பனார் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பனியன் உண்டா பனியன் போடுவார்ல, அதுவும் பச்சை கலரில் தான் போடுவார். உள்ள ஒரு பனியை, அதுக்கு மேலே ஒரு சட்டை, அதுக்கு மேலே ஒரு சட்டை, இதையெல்லாம் தாண்டி மலையுருமம் பட்டியான் போர்வேன். அதை போத்திக்கிட்டு அவருக்கு போத்தலைன்னா அவருக்கு தூக்கம் வராது. மிஞ்சுக்குழி போலின்னு ஒரு இடம் இருக்குது. மிஞ்சுக்குழி போலிலாம் போனோம்னா அட்டைகள் நிறைய அந்த தண்ணி கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். மேலே உச்சியில் மலை உச்சியில் தண்ணி போய்கிட்டே இருக்கும். அங்கெல்லாம் வந்து அட்டை நிறைய, அந்த அட்டையெல்லாம் வந்து எப்படி ஏறுதுன்னு தெரியாது, எப்படி விழுகுதுன்னு தெரியாது. எப்போ திரும்ப நம்ம அதை கண்டுபிடிப்போம், என்ன ஊறுதேன்னு தடவி பார்த்தா ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கும். உள்ளவே இந்த தண்ணியில் போகிறது இந்த தண்ணியில் வெளியில் வந்து விழுந்துடும் குடிச்சிட்டு. அப்போ தான் தெரியும் அட்டை ஏறி கடிச்சிருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு மருந்து என்ன சொல்லுவார்னா, சாம்பல் அள்ளி உடம்பு முழுக்க தேய்ச்சிக்கிட்டு இருக்கணுப்பா, இல்லைன்னா அது ஏறிடும் அப்படிம்பார். சாம்பலை அள்ளி தேய்ச்சா தான் அது கடிக்காது.
இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த பெரிய சட்டை ஒன்று போட்டிருந்தாரு பாருங்க. ஒரு தடவை வந்து போர்வை போத்திக்கிட்டு, மலையரமம்பட்டியான் போர்வை போத்திக்கிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். நடுவில் கட்டை எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இவர் 2 பக்கமும் காலை வச்சுக்கிட்டு காட்டிக்கிட்டு இருந்தார். போர்வையில் பிடிச்சிருச்சு. அண்ணா பிடிக்கிறேன் அப்படிங்கும்போது அதான் போட்டுக்கிட்டு உதறிக்கிட்டு ஓடுறாரு. இது என்னென்ன அந்த சட்டை முழங்கால் வழக்கம் இருக்கும்ல, அந்த போர்வை எரிஞ்சு சட்டையிலையும் பிடிச்சிருச்சு. அப்போ வந்து போர்வை ஒன்றாலும் பரவாயில்ல, சட்டை போயிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்பார். சட்டையும் போச்சாப்பா, என்னப்பா பண்ணுறது? அப்புறம் கொஞ்ச நாள் அதை என்ன செஞ்சார், கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிட்டார் அந்த எரிஞ்ச சட்டை எரிஞ்சதுக்கு நேராக. அப்புறம் அதை மட்டும் மடித்து சேத்துக்குள்ளி என்ன செஞ்சார், அங்கனே அவர்கிட்ட சட்டை எப்படி இருக்குன்னா, இப்படி வந்து கீழே போய் மடித்து இது ஏற்றமாக இருக்கும், இது இறக்கமாக இருக்கும், இது ஏற்றமாக இருக்கும், தச்சு போட்டுக்கிட்டாரு. ஏன்னா சட்டை இல்லை, நெருப்பு பிடிச்ச ஏரியாவை கட் பண்ணிவிட்டு திருப்பி தச்சு போட்டுக்கினார். அந்த மாதிரி இது. அதே மாதிரி அந்த பெரிய சட்டை போடுறாருல, அதுக்கு பொத்தான் இருக்கும், ஆனால் பூட்ட மாட்டார். அந்த உள் சட்டை போட்டிருக்கிறதுல தான் அந்த கம்பீரம் தெரியும். நீங்கள் போட்டாலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. அப்போ வந்து ஒரு நாள் என்ன செஞ்சான்னா, அந்த டை அடிச்சுட்டு இருந்தோம். அவருக்கு தான் மீசைக்கு டை அடிச்சுட்டு இருந்தோம். டை அடிச்சுட்டு இருக்கும்போது டையை மாற்றி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து அது பச்சை கலர் தூளாக. அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் டை தான். ஆமாம். அதில் வந்து கருப்பு கலர் ஒன்று இருக்குது. இன்னொன்று கலரை பார்த்தா ஏதோ இலையை அரைச்சி, இப்போ காஞ்ச இலை சருகு அரைச்சி வரும்ல, அந்த மாதிரி ஒரு இதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏதோ டையின்னு கேட்டால் அதை எதையோ வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ அதை ஏப்பா என்னப்பா நம்ம சட்டை கலர்லேயே வாங்கிட்டு வந்துருக்கீங்க, முடியும் அந்த கலரில் வந்துடுமோ அப்படின்னாரு. அதை தண்ணி ஊற்றி அப்புறம் குழப்பி, இல்லைண்ணே அது கருப்பாக தானே வந்திருக்கு அப்படின்னா, முதல்ல என்ன செய்கிற, மீசைக்கு தடவிப்படாத. எப்போ பச்சை இலை கலரில் மீசை இருந்துச்சுன்னா ஆசிரியர் ரொம்ப அசிங்கமாக நினைப்பார். ஆசிரியர்னு யாரை சொல்கிறாருன்னு தெரியுங்களா? அப்போ வந்து அவர் என்ன செஞ்சாருன்னா, இங்கே வா அப்படின்னாரு. காட்டுக்குள்ளே ஓலங்கான்னு ஒருத்தனை நாங்கள் வச்சுருந்தோம். ஓலங்கான்னா கிரிக்கெட் பிளேயர் இருக்கிறார்ல, தெரியுங்களா, தென்னாப்பிரிக்கா வீரர்னு நினைக்கிறேன், சிம்பாப்வே பிளேயர். 1999 வேர்ல்டு கப் வரும்போது அந்த ஆள் ஃபேமஸ். அதே உருவத்தில் ஒருத்தன் காட்டுக்குள்ளே வந்திருக்கேன் ஓலங்கான. அவனுக்கு உண்மையான வேறு எனக்கு சத்தியமாக இன்றைக்கி வர தெரியாது. அவன் எப்போ பார்த்தாலும் ஊருக்கு போகிறேன் எனக்கு ஊருங்க வரும். ஏன்னா அவன் ஒரு பொண்ணை காதலிச்சிருப்பான் ஊருக்கு. அந்த ஞாபகத்திலே ஊருக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ என்ன செஞ்சார், முடி நிறைய வளர்ந்துச்சு அவனுக்கு. நான் ஊருக்கு போகிறேன், எனக்கு முடிய விடுங்க, இங்கே வாடா, இந்த பொடி இருக்குல்லடா, இதை அடித்து பாரு, உனக்கு கருப்பாக இருந்தால் நான் அடிச்சுக்கிறேன், இல்லைன்னா நான் அடிச்சுக்கலாடான்னாரு. அவன் என்ன சொன்னான், நான் ஊருக்கு போகிறல, நான் அடித்தா அப்புறம் பச்சை கலரில் நான் வெளியில் போக முடியுமா அப்படின்னா, ஊருக்கு தாண்டா போகிறேன், அந்த பச்சை கலரை அடிப்போம், அது வந்து பச்சை கலராக இருந்தால் உனக்கு முடி வெட்டி விட்டு கரெக்டாக அனுப்பிச்சிட்றோம், முடி வெட்டும் போது அந்த பச்சை கலர் போயிடும்டான்னு. சரின்ட்டு அப்புறம் அவனுக்கு அடித்தா ஏற்கனவே அவனுக்கு செம்பட்டை தலை, அப்புறம் அதுக்கு கருப்பாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செஞ்சார், சரிப்பா இது நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடிச்சு விட சொன்னார். அப்புறம் அடிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இந்த பச்சை கலர் இருக்கே, இந்த பச்சை கலருக்கு எங்களுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கும். காட்டுக்குள்ளே வந்து பச்சை நாகம்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? இந்த மரத்துலலாம் அது வந்து நீங்கள் சொல்கிறது பச்சை பாம்பு. ஆமாம். பச்சை நாகம்னு ஒன்று இருக்குது, கருநாகம் மாதிரி பச்சை நாகம். அது இந்த இவ்வளோ நீட்டம் தான், மொத்த நீளமே இவ்வளோ தான் இருக்கும். இது வந்து குடவாக இருக்கும் பாருங்கள், பாறை குடவுகள் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் அது வாழும். அது அப்படி கொத்துச்சுனாவே சைனடுக்கு ஈக்குவல்னு சொல்லுவாங்க. நிமிடங்கள் தான் இறந்துருவோம். அப்போ எப்போதுமே நாங்கள் காடுகளுக்குள்ளே போகும்போது என்ன செய்வோம்னா, முதல்ல அந்த குகைகளை உத்து பார்க்குறது பச்சை நாகம் கிடக்கா, புலி வந்து குட்டி போட்டு கிடக்கா. ஏன் புலி குட்டி போட்டு கிடக்குதுன்னா அதுக்கு ஒரு வீரியம் நிறைய, கோபப்பட்டுரும். அது கிட்டத்தில் போகும்போது நம்ம ஒரு பிள்ளையை தூக்கம் வர்றான்ட்டு கோபப்பட்டு சீரிடும். அதே மாதிரி தான் சிறுத்தையும். ஆமாம், நீங்கள் அந்த குடவுக்குள்ளே நீங்கள் பாறையெல்லாம் இப்படி இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருட்டாக இருக்கும், அதுக்குள்ளே வவ்வால்லாம் அடையும். இப்போ அந்த மாதிரி இடங்களில் நாங்கள் சில இடங்களில் தங்கியிருக்கிறோம். தங்கும் போது என்ன செய்வாங்கன்னா, முதல்ல புகை போட்டு பார்க்குறது, உள்ளே எதுவும் இருக்கா, குடகுக்குள்ளே அந்த வந்து பச்சை நாகம் இருக்கா அப்படிங்கிறது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, பச்சை சட்டையை நம்ம வச்சு கணக்கு பண்ணி பார்க்குறோம், அது காவல்துறைக்கு வந்து தெரியாதுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, பச்சை உடை பாதுகாப்பானதும் கூட. ஓகே, ஒன்று. ரெண்டாவது, பச்சை நாகம் இருக்குது அப்படின்னா அதை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சி விசில் அடிக்கும் அந்த பாம்பு, ஷின்னு பயங்கரமாக விசில் சத்தம் கேட்கும் அது இருந்துச்சுனாவே. இப்போ புகை போட்டு பார்த்தோம்னா அது இருந்துச்சுன்னா விசில் சத்தம் வந்துடும். அப்போ இங்கே இருக்குப்பா, இங்கே தங்க வேண்டாம், வேறு இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவார். இது மாதிரி பச்சை சட்டையில் வந்து என்னன்னா, ஒரு தடவை இந்த பச்சை சட்டை தைக்கும்போது மார்க் பண்ணுவாங்க தெரியுமா, லெட்டு பேனாவில் மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த லெட்டு பேனா மார்க்கில் வந்து ஒரு நாள் என்ன செஞ்சார், போகவே மாட்டேன்ருச்சு. அது என்னப்பா இது போகவே மாட்டேங்குது அப்படின்ட்டு இந்த சோப்பு அந்த பை இருக்குல்ல, பைக்கு நேராக ஒரு கோடு இருந்துச்சு, அதை போக்குறதுக்கு தேய்க்கிறாரு, ஒரு நாள் போகலை.
ரொம்ப தேய்ச்சிட்டார், பிஞ்சு போச்சு. பாறையில் விட்டு சுரண்டுனா அங்கே பஞ்சோ எதுவுமே இருக்காது. பாறையில் விட்டு அந்த சட்டையை தேய்ச்சார். ஏன்னா அது வாட்டுக்கு இருந்துட்டு போனால் உடனே என்ன பண்ணுதுண்ணே, இல்லைப்பா கேமராவுக்கு அது தெரியும்ப்பா அப்படின்னாரு. இப்போ பிஞ்சே வச்சு என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் அதை தைச்சார், பச்சை நூல் போட்டு தச்சு தான் போட்டிருந்தார் ரொம்ப நாள். கூடுமானவரை ஒரு சட்டை 3 மாதத்துக்கு, அதுக்கு மேலெல்லாம் தாங்காது. ஏன்னா இந்த 2 பக்கமுமே வந்து மஞ்சி மாதிரி வந்துடும். அந்த உண்ணி முள் இழுத்து சில இடங்களில் சூறா முள் கூட மாட்டிடும் நம்ம கையில். அப்போ இந்த மாதிரி ஒரு பச்சைக்கும் வீரப்பனாருக்கும் ஒரு மிக நெருக்கம் இருக்குது காட்டுக்குள்ளே. அதனால் சட்டையை பாதுகாக்கிறது என்பது நிறைய விஷயம். அதில் மறக்க முடியாத விஷயம், நான் தேய்ச்சி கொடுக்குறேங்கிற பேரில் ஒரு சட்டையை திங்க வச்சது தான், பொசுக்குனது நிறைய விஷயம். அதில் பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.